ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை நைட்டு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையிலே கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன், நாட்டு சர்க்கரையை போட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மோர் தான் எடுத்து குடித்தேன். இதே மாதிரியே 2 டம்ளர் மோர் குடித்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரே வாக்கில் குடிக்கலை. நைட்டு வந்து ஹெவி ஆயிடுச்சு. அதனால் காலையில் லைட்டாக எடுத்துக்கலான்ட்டு நான் வந்து மோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது மோர். தண்ணி மாதிரி தான் அடித்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த 3 நாளாகவே எக்ஸசைஸ் செய்யலை. 3 நாளுங்கிறேன், வெள்ளி சனி 2 நாள் வாக்கிங் மட்டும்தான். வெள்ளிக்கிழமை சரியாக கூட வாக்கிங் போகலை, சனிக்கிழமை தான் வாக்கிங் போனேன். எந்த மாதிரி இருக்கோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் எந்த மாதிரி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா லாஸ் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதனால் நான் வந்து மோர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு நீர் மோரெலாம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பசங்களுக்கும் கொடுங்க. டீ குடித்து முடிச்சதுக்கப்புறம் மோர் தான் எடுத்து குடித்தேன். நல்லா இருந்தது, குளிர்ச்சியாக குடித்து முடித்தாச்சு. நான் கூட பசி ஆகுமோ என்னமோன்னு நினச்சேன், ஆனால் பசி ஆகலை. 1 டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்னொரு டம்ளர் குடித்தேன். 2 டம்ளர் குடித்து முடிச்சுட்டு ஜூஸ் இருந்தது, சாத்துக்குடி ஜூஸ் இருந்தது, பசங்க போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சர்க்கரை போட்டு கலந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து சர்க்கரை இல்லாமல் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி வந்து காலை சாப்பாடே மோரும் இந்த சாத்துக்குடி ஜூஸும் தான். இதை மட்டுமே குடித்து ஒரு வழியாக காலை சாப்பாட்டை முடிச்சிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டதுனால எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால தான் காலையில் இந்த மாதிரி எடுத்து குடித்து முடிச்சிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம வந்து வாயை கட்டுப்படுத்தி தான் பார்க்குறோம். வெயிட் லாஸ் ஆகிருக்குமா ஆகலையா அப்படின்றது தான் தெரியல. ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்தது, அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். தங்கச்சி வீட்டுக்கு போனதுனால அங்கே இருந்ததை எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. செவ்வாழைப்பழம் 1 சாப்பிட்டாலே போதுமானது. ஆனால் எனக்கு தான் வயிறு ஒன்றும் ஃபுல்லாகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக வேர்க்கடலை வேற எடுத்து வச்சு சாப்பிட்டேன். நான் தான் சொல்லியிருக்கேன், இடையில இப்படி தான் என் தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம், இல்லாட்டி அவங்க இங்கே வந்துடுவாங்க. தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேரும் சேர்ந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஒரே ஜாலி தான். வேர்க்கடலை வந்து வேக வச்சுருந்தது, அதுதான் சாப்பிட்டேன். தம்பி வீட்டுக்கு போகும்போது நடந்தே தான் போனோம். நானும் என் பொண்ணும் நடந்து வந்தோம். என் பையன் வந்து சைக்கிளில் போனான். ஜாலியாக நடந்து போயிட்டு பையனோட விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டி சைக்கிளை அவன் ஓட்டுறதை பார்த்துக்கிட்டு பிடிச்சிட்டு தள்ளிக்கிட்டே இருந்தான், சத்தம் போட்டுக்கிட்டு. அப்பையும் நான் அவன் கூடயே நடந்ததுனால வாக்கிங் ஸ்டெப்பு வந்து கவுண்டாகி கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. செல்லு வந்து கையில் வச்சுருந்தேன், அதனால் அந்த வாக்கிங் ஸ்டெப்பு வந்து எனக்கு தெரிஞ்சுது. இதுவே வாக்கிங் போன மாதிரி தான் இருந்தது. 10ஆவதுக்கு நானும் வாக்கிங் வந்து நடந்தேன். 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் தான் செய்யலை. டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை, ஒரு கேரட்டில் பாதி கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் வெயிட் லாஸ் ஆகிருக்குமா என்ன அப்படின்றது தான் தெரியல. மனசுக்கே ஒரே கஷ்டமாக வேற கிடக்கு. எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் இது சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஃபுல்லாகுமா, நைட் நேரத்தில் தூக்கம் வருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இது எல்லாம் சாப்பிட்டு முடிக்கல, வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. கேரட்டெல்லாம் கடித்து திங்கவே முடியல. நல்லா மென்று திங்கணும், அப்படின்னா தான் நமக்கு செரிமானம் ஆகும். மென்று தின்ன அசதியிலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்துக்குங்க. நைட் நேரத்தில் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்து சாப்பிட வேணாம்னு நினச்சிங்கன்னா சாப்பிடாதீங்க, சளி பிடிச்சதுன்னா போகாது. இப்படி தான் என்னோடய சனிக்கிழமை டயட் போச்சு. வெயிட் வந்து நான் செக் பண்ணலை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
வெயிட் லாஸ் பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். என்னையை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. அவரவர் உடம்புக்கு எப்படி ஒத்து போகுதோ அந்த மாதிரி டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அழகாக இருக்கமோ என்னவோ, ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.